ஸோ ஹலோ எஸ் நான் நம்ம மேனுவல் கேமரா பேசுகிறேன். ஸோ நம்ம அந்த AX100 வீடியோ வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து இந்த நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி போடுறோம். ஸோ என்ன கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு எத்தனை வாட்ச் இருக்குது, என்னென்ன பிராண்ட் இருக்குது, அண்ட் அது மொத்த வாட்சோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த வாட்ச் அதில் பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு உங்ககிட்ட என்ன வாட்ச் இருக்குன்ட்டும் அதுவும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு வாட்ச் வந்துட்டு 1 வாங்குவாங்க, 2 வாங்குவாங்க, சில பேர் மிஞ்சி போனால் 5 வாங்குவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வாங்கி வச்சுக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கவுண்ட் பண்ணல, அப்படியே இப்படி பார்த்து வச்சுட்டு எடுத்து மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். வேணா இப்போ கடைசியாக கவுண்ட் பண்ணி சொல்லிடுறோம். ஆமாம், எத்தனை வாட்ச் இருக்குது அண்டு எவ்வளோ கோடி போகும்னு தெரில. கோடிலாம் இல்லை, தௌசண்ட்ஸில் முடிச்சலாம். ஆமாம், ஒரு 1000ஸ்னால் ஒரு 90K அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் என்ன வாட்ச்? எனக்கு பிடிச்சதுன்னா இன்னும் இந்த வாட்ச் தான். இதுதான் என்னோட. இது வந்துட்டு என்ன வாட்ச்? லீ கூப்பர். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு 20K அரௌண்ட் வரும். ஸோ அது ஆக்சுவலி ஆஃபரில் வாங்குறது. ஆஃபர்லாம் இல்லை, போய் சொல்கிறாரு. 20,000 கொடுத்து வாட்ச் வாங்கினதுனால வீட்டில் ஆஃபர்னு சொல்லி சமாளிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டி சோறு போட மாட்டாங்கல்ல. 20,000 கொடுத்து லீ கூப்பர் வாங்கியிருக்காங்க. எப்படி தானோ அமௌண்ட்லாம் சொன்னால் சரிப்பட வராது. ஆமாம், ஏன்னா வந்துட்டு லட்சக்கணக்கில் போகுது. இது ஒரு 20,000னா இது ஒரு 20,000 இது கிஃப்ட்னால 20,000 தானே. அடுத்து வேற எது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெகுலர் யூஸுக்கு போடுற வாட்ச்? ரெகுலர் யூஸுக்கு போடுறது இந்த ஸ்டாப் தான். எந்த ஸ்டாப்பு? நார்மலாக இந்த கிரே, இந்த பிளாக்கு, இந்த டேனு. ஆக்சுவலி அது கொஞ்சம் பிஞ்சிச்சு, எடுத்தேன் பிச்சுக்கிச்சு. லாஸ்ட் வீக் தான் பிச்சேன். நான் பிக்கல, அப்போ ஆல்ரெடி பிஞ்சிச்சு. இது வந்துட்டு நீங்க கீ செயின் நினைப்பீங்க, பட் வந்துட்டு இதுவும் ஒரு வாட்ச் தான். கிளாக் எப்படி எப்படி இப்படி அழுத்தனா இப்படி திறந்துக்கும். நான் ஃபர்ஸ்ட் இது கீ செயின் தான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாட்ச். ஆனால் சூப்பராக இருக்குது. இது இந்த சைட்ல எல்லாம் நல்லா டிசைன்லாம் போட்டு கேப்டன் அமெரிக்கா, இது வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபேனுங்கிறதுனால மாரல் ஃபேன் இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவோட தீவிர ரசிகர். பச்சைலாம் குத்திருக்காரு. ஆமாம், காட்ட மாட்டார் ஆனால் வீடியோவில். ஸோ அதேமாரி தான் இதுவும் ஒரு கிளாக்கு. இது வந்து நல்லா விண்டேஜ் லுக்கில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இதில் முள்ளு தான் ஒன்றும் இல்லை, பிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இது வந்து ஓடுற கண்டிஷன் தான், ஆனால் முள்ளு இல்லை. ஸ்ட்ராப்பில் உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிக்கும், இல்லை அப்புறம் அந்த ஸ்டீலில் உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிக்கும் அதை சொல்லுங்கள். ஸ்ட்ராப்பில் லீ கூப்பர் விட்ருங்க. இல்லை, நார்மல் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்பில் நான் அதிகமாக வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறது இந்த வாட்ச். ஆக்சுவலி இந்த வாட்ச் தான் வந்து கேஷியோ. இது வந்து எனக்கு வந்து என் மாமனார் வாங்கி கொடுத்தது. ஆமாம், தீபாவளி கிஃப்ட்டு. இது என்னோட தீபாவளிக்கு மாமனார் வாங்கி கொடுத்தது. எனக்கே தெரியாது சார், நானும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கே தெரியல சார். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆக்சுவலி 4K. பட் ஆனால் ஆஃபரில் 3,000 கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். 2,800 அந்த மாதிரி. ஆஃபர்ல வாங்குறதுனால எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆஃபர் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே மேக்ஸிமம் இதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ட்ராக் தான். ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கிறதுலயே வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 50-60 அந்த மாதிரி தான். பாருங்க, 50,000 60,000 50-60% ஆஃபர் இருக்கும். 50-60 50,000 அந்த கணக்கு இல்ல. ஆஃபர் வந்து 50% 60% ஆஃபர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைம்ல பார்த்து எடுத்துக்கலாம். அது இல்லாம எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அந்த டைம்ல அதை அப்படியே வாங்கிடுறது. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஆஃபர் கிடைக்கும் எப்படின்னு தெரியல. ஆமா, போயிட்டு சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி இன்னொரு ஒன்று இருக்கு. இந்த வாட்ச் வந்து எப்படின்னா, நான் இப்போ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்ல வாட்ச் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்க எனக்கு வந்து இப்போ 100 ரூபீஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது 100 ரூபாய்க்கு இப்போ நம்ம 1000 ரூபீஸ்க்கு வாங்குறோம் அப்படின்னா 10 பாயிண்ட் ஆட் ஆகும். 10 பாயிண்ட் அப்புறம் 2000 பாயிண்ட் அந்த மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது 750 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்தப்ப அவங்க வந்து எனக்கு வந்து நம்ம இப்போ 750 நீங்கள் ஒரு வாட்ச் எடுத்துக்கலான்றப்ப
இந்த வாட்சோட காஸ்ட் இப்ப வந்து நீ வந்து அந்த 750. கால்குலேஷன் மீன் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி இது வந்து 750 ருபீஸ்க்கு அந்த டைம்ல வந்து இது வந்து ஒரு டைம்ல ஆஃபர் ஃப்ரீயா நோ கேஷ் 750 பாயிண்ட்ஸ் வாங்கி ஃப்ரீயா வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ சொல்றது, ஒரு ட்ரீம் வாட்ச் வாங்கணும் என்ன வாட்ச் இருக்கும்? அது கம்ப்ளீட்லி ரோலெக்ஸ் தான். ரோலெக்ஸ் தான், வேற எதில் அந்த புக்காட்டில வந்து வாட்ச் அதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது ஏதோ ஒரு மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அது ரோலெக்ஸோட வேல்யூ அதிகமாச்சு. ரோலெக்ஸ் ராடோ லாஸ்டா ஒரு வாட்ச் முடிக்கணும் அப்படின்னா அது ரோலெக்ஸ்ல முடிச்சிருவேன். கடைசியா ஒரு 3 கோடியில ஒரு ரோலெக்ஸ் வாங்குவாரு. அப்போ வந்துட்டு இல்ல 3 கோடி இல்ல, அது நான் அதோட அதிகமா ஏதோ ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். அப்போ ஒரு 16 கோடியில வந்துட்டு ஒரு அது அன்னைக்கு எப்படின்னு அது அன்னைக்கு தான் தெரியும். வாங்குற அன்னைக்கு தான் தெரியும். எப்படியும் வாங்கிடுவாங்க. ஸோ வந்துட்டு அன்னைக்கு எப்படியும் ஒரு எத்தனை வருஷம் ஆகும், 10 வருஷம் வாங்கி கொடுத்துட மாட்டேன். அதுக்குள்ளேயே வாங்கிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 16 கோடியில ஒரு வாட்ச் வரும். நம்ம வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு நம்ம வந்துட்டு அன்னைக்கு இதே ஒரு மாதிரி ஒரு vlog பண்றோம். அது ரோலெக்ஸ் வாட்ச். இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். கிஃப்டட்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஷியோ வந்து ஃப்ரெண்டோட அக்கா அமெரிக்கா போயிருந்தாங்க. அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இல்லை அவங்க போகும்போதே நான் வந்து அவங்க சென்ட் ஆஃப் பண்ணும்போதே வரும்போது நீ அமெரிக்காலேருந்து ஒரு வாட்சோட வரேன்னு சொல்லி அமைச்சிருந்தேன். ஸோ அப்போ அவங்க வரும்போது ஒரு நல்ல பெரிய வாட்ச் வரலாம்ல. இல்லை இதுவே கொஞ்சம் அதிகம் தான். நான் இது எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க வந்து சடனாக பிளான் பண்ணி வந்தாங்க. அவங்க வராங்கன்னு வரல, தீபாவளிக்கு டக்குன்னு வராங்கன்னு ஒரு 1 வீக்ல பிளான் பண்ணி டக்குன்னு வந்தாங்க. ஸோ இதுவே கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து என் ஒய்ஃப் எனக்கு எல்லாம் பிடிக்கலையே, என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்படியா? ஒய்ஃப் வந்து சொன்னாங்க ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்தது. இல்ல இருக்கு, பொண்ணு கொடுத்ததெல்லாம் இருக்கு. இதை வச்சிடலாம். இது வந்து ஒய்ஃப் கொடுத்தது. ஒய்ஃப் கொடுத்ததான். இது வந்து என்னோட எக்ஸ் கொடுத்தாங்க போல. இல்ல இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு கொடுத்தது. பவித்ரா கிளாஸ்மேட்டா? ஆமா, எம்காம் கிளாஸ்மேட். எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாட்சில் எனக்கு கிஃப்டே பண்ணதில்ல. வேற ஏதோ பொண்ணு கேள்விப்பட்டேனே, வேற ஏதோ பொண்ணு. இல்ல அதெல்லாம் எதுவும் வாட்ச் வாங்கி தரல. மனசே கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது, வாட்ச் வாங்கி தரல. அப்படி இந்த வாட்ச். அப்ப இதுனா லேடிஸ் வாட்ச். இதெல்லாம் அதெல்லாம் என்னோட ஒய்ஃப் வாட்ச். வேஸ்டட் மொமெண்ட் இருக்கும்ல, எல்லாருமே அப்படி ஒன்று இருக்கும். உங்களுக்கு அப்படி ஆன மொமெண்ட் இருக்கு? எது? ஆக்சுவலி என் மேரேஜ் டைம்ல ஒரு வாட்ச் வாங்குறேன்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலி எல்லா வாட்சுமே அப்போ ஓரளவுக்கு ரெடியாக தான் இருந்தது, புதுசாக இருந்தது. ஆக்சுவலி இந்த இது கூட போட்டிருந்துருக்கலாம், இல்லைனா இந்த கோல்டு கூட நான் போட்டிருந்துருக்கலாம். பட் ஆக்சுவலி புதுசாக வாங்குவோன்னு சொல்லி வாங்கினது தான் இந்த ஃபஸ்ட்டு ஜோக்கர் சாண்ட்விச்சில். சரி வாங்குவோமேன்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆக்சுவலி இதில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இந்த டயல் வந்து அதில் ஆன்லைனில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப இல்லை, உள்ளே இருக்கிற இந்த டயல் எல்லாமே கூட வெறும் கிளாக் மட்டும்தான் சுற்றும், இந்த 3 இதுவும் சுத்தாது. நான் வந்து இது எல்லாமே ஆப்ரேட் ஆகும் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு 1600 சம்திங் என்னமோ கொடுத்து வாங்கினேன். ஆக்சுவலி அது அவ்வளோ ஏன்னா நான் அதை விட 1000லேயே ஃபாஸ்டாக்ல நிறையா நல்லதாகவே வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலி 1600 என்னமோ தான். ஓகே. ஸோ நீங்கள் இந்த வாட்சஸ்லாம் வாங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்ச் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு வாட்ச் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதனால்? ஃபஸ்ட்டு நான் வாட்ச் வாங்கினது ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினேன். அந்த வாட்ச் வந்து நார்மல் அன்பிராண்டட் வாட்ச். ஓகேங்களா? அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சும்மா வந்துட்டு குடுறா பார்த்துட்டு தர மாட்டேன்ருப்பான், கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். ஐ மீன் கழட்ட மாட்டேன் அப்படின்ட்டான். எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பான். நல்லா அது வந்து ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஃபாஸ்ட்ராக்ல வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கிற டயல், அது ஸ்டீல் மாடல் தான். அது குர்ரா நான் இன்றைக்கு நான் போட்டு பார்க்கறேன் கூட கேட்கல, சும்மா அதை பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் கேட்டேன், காட்டுறா அப்படின்னு சொல்லி. இல்லை அதெல்லாம் கழட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் அதை தரலன்றப்ப சரி நம்மளும் ஃபாஸ்ட்ராக்ல ஒன்று வாங்கணும், அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்ராக் ஷோரூம் வந்து அப்போ போரூர்ல கிடையாது, பலசரவாக்கத்துல இருந்தது. ஆமா, அப்போ நான் வந்து சைக்கிளில் எடுத்துட்டு ஃபாஸ்ட்ராக் ஷோரூம் போகும்போது என் கையில் வந்து 500 கேஷ் இருந்தது. ஆனால் அங்கே போனப்போ என்ன, நான் போயிட்டு நேரம் உள்ளே போயிட்டு வாட்ச்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க உடனே சொல்லுங்க எப்படி வேணும்னு கேட்டாங்களா. நான் உடனே என்ன கேட்குறதுன்னு தெரியும், ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு 750 அப்படின்னாங்க. அங்கேயே நான் அவுட்டு, அங்கேயே தோத்துட்டேன். 500 இருந்தது கையிலேயே. ஸோ அப்படியே பார்த்துட்டு திரும்ப வந்துட்டேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர போகும்போது, ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது காசை சேர்த்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2000 எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2000 சேர்த்து வச்சு
எடுத்துகிட்டு போயிருந்தேன். போகும்போது இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி வாங்கின வாட்ச் வந்து 1400 இந்த வாட்ச். அதுக்கப்புறம் வருஷம் அது அப்படியே வருஷம் போச்சு. மாசம் அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபர், அப்புறம் போகும்போது அப்புறம் பாக்குறப்பெல்லாம் வாட்ச் வாங்குறேன். அப்புறம் அப்படி ஒன்றா ஆட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ரோலெக்ஸ் வந்துடும். அது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் எடுத்துக்கோங்க நீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் வந்து இந்த நம்மளை கொச்சப்படுத்தி பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இப்படி வருவோம். ஸோ இந்த வாட்சுக்கான ரீசன் அப்படி தான். உங்களுக்கு என்ன லைஃப்ல வந்தாலும் அப்படிதான். ஸோ இது சின்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க கைஸ். அவன் தந்திருந்தான்னா கம்மன் வாங்கி போட்டு நம்ம இவ்வளோ வாட்ச் வாங்கிருக்க மாட்டோம். ஆக்சுவலா அவன் அன்னைக்கே வாட்ச் பார்த்தீங்கன்னா சரி தானே அப்படின்ட்டு இப்படி வெஸ்ட்டு விட்டுருப்போம். இந்த வாட்ச் நான் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருந்துருப்பேன். அது அன்னைக்கு நைட்டே நான் கிளம்பி போய் ஷோரூம்ல பார்த்து அதுக்கப்புறமா சேர்த்து வச்சு திரும்ப அதுக்கப்புறமா வாங்கினேன். பார்த்துக்கோங்க, ஒரு வெறி இருக்கணும். லீ கூப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா லீ கூப்பர், கேஷியோ, டைட்டன், இந்த ஜோக்கர் சாண்ட்விச். அவ்வளோதான். மொத்தம் 5 பிராண்டு தான் இருக்கு. இந்த 35 வாட்ச் இருக்கீங்க. இதோட ஓவரால் ரேட் சொல்லுங்க, ஆஃபர் ப்ரைஸ் இல்லாம. அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுக்கும்போது நான் சுமாராக கனெக்ட் பண்ணது ஒரு 50K. ஆஃபரோட சொல்கிறேன். ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 lakh கிட்ட வந்துடும். கண்டிப்பாக 1 lakh வந்துடும். ஆஃபரில் வாங்கினதுனால ஒரு 49-50K வந்திருக்கு. ஒரு 1 லட்சத்தில் பாதி வந்துட்டு வாட்சுக்கே 50,000 வாட்சுக்கே. இப்படி பார்த்து கற்றுக்கோங்க. என்ன பண்ணுறது, ஒரு கிரேஸ் வந்துட்டா செலவு பண்ணுறதே தெரியாது. சில பேர் பைக்குக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது பைக்குன்னு 1 லட்சம் தான் இருக்கும், ஆனால் செலவு பண்ண 10 லட்சத்துக்கு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? அதுதான் பயோவில் போனால் இருக்க போகுது. லிங்க் இருக்கா? இன்ஸ்டாவில் இருக்கல. அப்போ நீ என் ப்ரொஃபைல்குள்ளே போனால் யூடியூப்னு ஒன்று வரும். அது தொட்டினா சரி வாங்க. ஓ இப்படியே வா. இந்த கேமராலாம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் அப்படி வச்சுல யூஸ் பண்ண இல்லையா? அது நீங்களே பாய் சொல்லிடலாம். வாடா வாடா வாழலாம் பார்க்க மாட்டாங்கடா. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வாட்சோட வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா கலெக்ஷன் வேணும்னா வந்துட்டு சொல்லுங்கள். அது இனிமே தான் கொஞ்சம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். எல்லாமே சூட்கேஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். போய் பாய்.